கூட்டணி தொடர்கிறது, ஆனால் வலியும் இருப்பதாக தன்னுடைய ஆதங்கத்தை விசிக தலைவர் திருமாவளவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை என்பது விசிகவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் ஏன் இழுபறி நீடிக்கிறது என்று அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் 10 சட்டமன்ற இடங்கள் ஒரு மாநிலங்களவை என்பது விசிகவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திமுக விசிகவில் ஏன் இழுபறி நீடிக்கிறது என்பதை தன்னுடைய ஆதங்கத்தின் வாயிலாக திருமாவளவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி தொடர்கிறது, ஆனால் வலியும் இருப்பதாக திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார். கூட்டணி தொடர்கிறது, ஆனால் வலி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுக விசிக இடையே இதுவரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ஏன் இழுபறி நீடிக்கிறது என்பதை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திருமாவளவன். திமுகவில் விசிக வலுவான பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிறது. 2021 போன்று 6 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. 2011 தேர்தலை போன்று 10 தொகுதிகளை விசிக எதிர்பார்ப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2011 10 தொகுதிகளில் போட்டியிட்டதை போல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் 10 தொகுதிகளை விசிக எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று 6 தொகுதிகளையே ஒதுக்கீடு செய்ய திமுக தலைமை முன்வந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திமுகவில் வலுவான பெரிய கட்சியாக விசிக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்றே விசிகவுக்கு 6 தொகுதிகளை தரும் கணக்கில் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 2011 ஒதுக்கியதை போல 10 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என விசிக எதிர்பார்ப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. விசிகவுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் தேவை என்பது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பமாக இருக்கிறது. விசிகவுக்குள் திருமாவுக்கு அழுத்தம் எழுந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. சட்டமன்றத்தில் 10, மாநிலங்களவையில் 1 இடம் என அம்பேத்கர் திடலின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திமுக விசிக இடையே ஏன் இழுபறி நீடிக்கிறது என்ற ஆதங்கத்தை திருமாவளவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுகவுடனான கூட்டணி தொடர்கிறது, அதே நேரம் வலியும் இருப்பதாக திருமாவளவன் தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 10 இடங்களை விசிக எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தொகுதிகளை தான் கேட்டு பெற முடியுதுன்றது நேற்று வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தீங்க. அது ஒரு உங்களோட வருத்தமா இல்லை அவ்வளோதான் முடியுன்றது என்ன? நீங்கள் சொன்ன இரண்டும் உள்ளது. எங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வேண்டும் என்பது பொதுவான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. பொது வெளியில், சமூக வெளியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்கிற விவாதம் வெளிப்படையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே வேளையில் 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஒரு மெகா கூட்டணியாக இந்த கூட்டணி இருப்பதும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை இருப்பதையும், கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு.
திமுக விசிக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் ஏன் இழுபறி நீடிக்கிறது என்பது தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை திருமாவளவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி தொடர்வதாகவும் ஆனால் வலியும் இருப்பதாகவும் திருமாவளவன் பதிவு செய்திருக்கிறார்.